முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே தனது தந்தை கருப்புசாமி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்த நிலையிலும் 12ஆம் வகுப்பு ஆங்கில பொதுத் தேர்வை அவரது மகன் கதிரவன் எழுதியுள்ளார். சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகம் திமுக எம்பி ஜெகத்ரட்சனுக்கு சொந்தமான அகார்டு SNJ மதுபான ஆலைகள், புதுக்கோட்டை மாவட்டம் கல்லாக்கோட்டையில் உள்ள கால்ஸ் மதுபான ஆலை உள்ளிட்ட இடங்களில் விடிய விடிய அமலாக்கத்துறை சோதனை. நேற்று தொடங்கிய சோதனை இன்று 2வது நாளாக நடக்கிறது. அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற சில தலைவர்களுக்கு 543 எம்பிகள் இருக்கிறார்கள் என்பதே தெரியவில்லை. 453 எம்பிகள் என்று கூறுகிறார்கள். எத்தனை எம்பிகள் இருக்கிறார்கள் என்று தெரியாமலேயே அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள் என அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசன் எம்பிகள் எண்ணிக்கையை மாற்றி கூறியதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. திமுக எம்பி கனிமொழிக்கு செலக்டிவ் அம்னீசியா இருக்கிறது. UPA ஆட்சியில் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 675 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் வளர்ச்சிக்கு 75 கோடி ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டது. கனிமொழி இதுகுறித்து பேசுவாரா என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி. ஊழல் நாடாக தமிழ்நாட்டை மாற்றி அரசு நிறுவனங்களை கமிஷன் மையங்களாக இயக்கியதன் விளைவுதான் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்யும் அளவுக்கு கொண்டு வந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு தலைமை செயலகத்தில் வருமான வரித்துறை நடத்திய சோதனை தமிழகத்திற்கு தலைகுனிவு என்று கூறிய திமுக அரசில் இன்று நடப்பது என்ன என்று தமிழக முதல்வருக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 28ஆம் தேதி முதல் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடக்கும் நிலையில் தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகளை மார்ச் 14ஆம் தேதி முதல் www.dge.tn.gov.in என்ற இணையத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என்று தேர்வுத்துறை அறிவிப்பு. பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக எம்பி தேஜஸ்வி சூர்யா பாடகி சிவஸ்ரீ ஸ்கந்த பிரசாத்தை கரம் பிடித்தார். பெரியோரின் ஆசிர்வாதத்துடன் வைதீக முறைப்படி திருமணம் செய்து கொண்டதாக தேஜஸ்வி சூர்யா நிகழ்ச்சி. தமிழக அரசின் வேளாண் பட்ஜெட் மார்ச் 15ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும் நிலையில் நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அமைச்சர் KN நேரு முன்னிலையில் நடந்த கருத்து கேட்பு கூட்டம் கண்துடைப்புக்காக நடத்தப்பட்டதாகவும் சிலருக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை மட்டுமே மேடையில் பேச வைத்ததாகவும் கூறி விவசாய அமைப்பினர் கூட்டத்திலிருந்து வெளியேறினர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே நெலாக்கோட்டை வனப்பகுதியில் 10 வயது ஆண் புலி இறந்து கிடந்தது. பிரேத பரிசோதனையில் அது மற்றொரு புலியுடன் சண்டையிட்டதால் இறந்திருக்கலாம் என மருத்துவர்கள் சந்தேகம். 8 வயது சிறுவனின் மூச்சு குழாயில் சிக்கிய பம்பர ஆணியை நவீன சிகிச்சை மூலம் 30 நிமிடங்களில் அகற்றி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மாட்டுத் தீவனம் விற்கும் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35 கிலோ குட்கா பறிமுதல். கைது செய்யப்பட்ட கடை உரிமையாளர் ஷேக் தாவூத் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருச்சி மாவட்டம் புத்தூர் குடுமாயி அம்மன் கோவில் குட்டிக்குடி திருவிழாவில் இரு சமூகத்தினரிடையே மோதல். மாநகர காவல்துறை ஆணையர் காமினி பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போலீஸ் பாதுகாப்பில் திருவீதி உலா நடந்தது. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே 14 வயது சிறுமியை கட்டாயப்படுத்தி பாலியல் வன்கொடுமை செய்த லாரி ஓட்டுநர் குமரேசன், இதற்கு உடந்தையாக இருந்த சிறுமியின் தாய் சசிகலா ஆகியோர் போக்சோ வழக்கில் கைது. ஆந்திர பிரதேசத்தில் தனது மாமியாரின் பிறந்த நாளுக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புடைய பரிசு பொருட்களை மருமகள் கொடுத்து அசத்தல். இப்படியும் ஒரு மருமகளா என மற்ற மாமியார்கள் ஏக்கம். சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் புதிய திட்டத்தை வகுத்து தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் காய்கறி சந்தையில் தக்காளி விளைச்சல் அதிகரிப்பால் 1 கிலோ தக்காளி 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பஞ்சு அரவை ஆலையில் பயங்கர தீ விபத்து. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஞ்சு கழிவுகள் எரிந்து சேதம்.
திமுக எந்த மொழிக்கும் எதிரி இல்லை, வலிந்து திணிக்கப்படும் மொழிகளை மட்டுமே எதிர்க்கும். தமிழ்நாடு பிடிவாதமாக இல்லை, தன்னுடைய மொழிக் கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருக்கிறது என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. 2025-26 கல்வியாண்டிற்கான எம்பிபிஎஸ், பிடிஎஸ் ஆகிய இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள். மே 4 தேர்வு நடக்கிறது. சாம்சங் ஊழியர்கள் இனி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது என நிர்பந்தித்து அந்நிறுவனம் கையெழுத்து வாங்க முயன்றதாகவும், இதற்கு உடன்பட மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாகவும் கூறி தொழிற்சங்க ஊழியர்கள் தொடர் போராட்டம். கேரளாவின் கோழிக்கோடு அருகே சக்கிட்டபாரா கிராமத்தில் சில நாட்களாக யானை, புலி, காட்டுப்பன்றி ஆகிய விலங்குகள் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தி வருவதாக கூறி அவற்றை சுட்டுக் கொள்ள கிராம பஞ்சாயத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் இதற்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் பகுதியைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் 14 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்கள் மன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். மராத்தி தான் மகாராஷ்டிராவின் அதிகாரப்பூர்வ மொழி. மாநிலத்தின் வளர்ச்சியிலும் கலாச்சாரத்திலும் மராத்திக்கு முக்கிய பங்கு உள்ளது என்று மகாராஷ்டிரா முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் கருத்து. வங்கதேச கிரிக்கெட் வீரர் முஷிபிகூர் ரஹீம் ஒருநாள் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் ஒரு வெற்றியை கூட பெறாமல் வங்கதேசம் வெளியேறிய நிலையில் ரஹீம் ஓய்வை அறிவித்துள்ளார். டெஸ்லா நிறுவனத்தால் இந்திய சந்தையை கைப்பற்ற முடியாது. எலான் மஸ்க் ஸ்மார்ட்டான நபராக இருக்கலாம், ஆனால் இந்திய கார் சந்தையில் அவரால் வெற்றி பெற முடியாது என ஜிண்டால் குழு நிர்வாக இயக்குநர் சஜ்ஜன் ஜிண்டால் பேச்சு. தேசிய கல்விக் கொள்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள பல இலக்குகளை ஏற்கனவே தமிழ்நாடு அடைந்துவிட்டது. ஆனால் இந்த கொள்கைகளை அடைய 2030 இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது முனைவர் பட்டம் முடிந்தவருக்கு எல்கேஜி மாணவர் விரிவுரை வழங்குவது போல் உள்ளது என தமிழக முதல்வர் ஸ்டாலின் கருத்து. இந்தியாவில் சென்ற ஆண்டு ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான 6 மாதங்களில் இணையவழி மோசடியில் 12,811 கோடி ரூபாயை மக்கள் இழந்துள்ளதாக தேசிய இணையவழி குற்ற ஒருங்கிணைப்பு குழுவின் துணை இயக்குநர் தகவல். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்தால் முழு மதுவிலக்கு தளர்த்தப்பட்டு கள் இருக்குவதற்கு மட்டும் அனுமதிக்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் அறிவிப்பு. உத்தராகண்ட் மாநிலத்திற்கு குளிர்காலத்தில் சுற்றுலா வந்தால் அதன் உண்மையான அழகை காண முடியும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமைத்துவம் மற்றும் உதவியை அங்கீகரிக்கும் வகையில் அவருக்கு பார்படாஸ் நாட்டின் உயரிய விருது வழங்கி கௌரவிப்பு. மத்திய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கரிடா இந்த விருதை பெற்றார். இந்தியாவுக்கு தன்னை நாடு கடத்தக்கூடாது என்று அமெரிக்க உயர்நீதிமன்றத்தில் மும்பை தாக்குதலில் தொடர்புடைய பயங்கரவாதி தகாவூர் ராணா தாக்கல் செய்த மனு நிராகரிப்பு. பாகிஸ்தானைச் சேர்ந்த இஸ்லாமியர் என்பதால் தன்னை இந்தியாவில் கொடுமைப்படுத்த வாய்ப்புள்ளதாக மனுவில் தகாவூர் ராணா குறிப்பிட்டிருந்ததும் மனு நிராகரிப்பு. தெலுங்கானா சட்டமன்ற மேலவையில் காலியாக இருந்த 3 இடங்களுக்கு பிப்ரவரி 27 தேர்தல் நடந்த நிலையில் இதில் 2 இடங்களில் பாஜக வெற்றி. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI-யுடன் தொடர்புடைய தடை செய்யப்பட்ட காலிஸ்தான் பயங்கரவாத இயக்கமான BSI-யைச் சேர்ந்த லஜ்ஜர் மாசிகி என்பவர் கைது. மகா கும்பமேளாவை சீர்குலைக்க திட்டம் தீட்டிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார். கங்கை நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா வங்கதேசம் நாடுகளின் கூட்டு நதிநீர் ஆணைய தொழில்நுட்ப குழுவினர் இடையே பேச்சுவார்த்தை தொடக்கம். மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பாஜக தொடங்கிய புதிய கல்வி இணையத்தில் இதுவரை 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதற்கு எதிராக திமுக எழுப்பும் கூச்சல்கள் எங்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எனவே ஹிந்தி எதிர்ப்பு என்ற மாயைக்கு எதிராக அட்டை கத்தியை வீச வேண்டாம் என முதல்வர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பதிலடி. தொகுதி மறுசீரமைப்பை மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாமல் புதிய நடைமுறையை வகுக்க வேண்டும் என காங்கிரஸ் MP மணீஷ் திவாரி கருத்து. மரபணு மாற்றப்பட்ட கடுகின் கள பரிசோதனைக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்ததற்கு எதிரான மனு மீதான விசாரணையை உச்சநீதிமன்றம் ஏப்ரல் 15 ஒத்திவைத்தது.
வருமான வரித்துறை மேற்கொண்ட சிறப்பு பிரச்சாரத்தின் மூலம் வெளிநாடுகளில் 29,000 கோடி ரூபாய்க்கு மேல் சொத்துக்கள் இருப்பதை 30,000த்திற்கும் அதிகமான வரி செலுத்துவோர் தாங்களாக முன்வந்து அறிவித்துள்ளதாக வருமான வரித்துறை தகவல். கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதி ஜோய் மால்யா பக்சி என்பவரை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரை. இந்தியாவின் டயர் 2 மற்றும் டயர் 3 நகரங்களில் வேலைக்கு விண்ணப்பிக்கும் பெண்களின் எண்ணிக்கை சென்ற 4 ஆண்டுகளில் 3 மடங்கு அதிகரித்திருப்பதாக apna.co நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். வனப்பகுதியில் இருந்து துடைத்தெறியப்பட்டு வரும் நக்சல் தீவிரவாத கொள்கைகளை சில அரசியல் கட்சிகள் எதிரொலிப்பதால் நகர்ப்புறங்களில் அது வேகமாக பரவி வருகிறது என பிரதமர் நரேந்திர மோடி கவலை. இந்தியாவில் சிறுபான்மை மத பிரிவினராக இருப்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள். ஏனெனில் உலகில் வேறு எங்கும் இல்லாத அளவுக்கு இந்திய சிறுபான்மையினருக்கு சலுகைகள் இருக்கின்றன என்று மத்திய சிறுபான்மை விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. இந்திய கால்பந்து வீரர் சுனில் சேத்ரி சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக கூறிய நிலையில் தனது ஓய்வு முடிவை திரும்பப் பெறுவதாக சுனில் சேத்ரி அறிவிப்பு. காங்கிரஸ் கட்சி கொள்கை ரீதியாக திவாலாகிவிட்டது. இப்போது அந்த கட்சி சகோதரர் சகோதரியின் கட்சியைப் போல் இருக்கிறது என பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான JB நட்டா விமர்சனம். மார்ச் 30ஆம் தேதி முதல் திருச்சியில் இருந்து மும்பை யாழ்ப்பாணத்திற்கு நேரடி விமான சேவை தொடங்க உள்ளதாகவும் இதற்கான முன்பதிவு ஆரம்பித்து விட்டதாகவும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் நிறுவனம் தகவல். தங்களிடம் இருக்கும் அனைத்து பிணை கைதிகளையும் விடுவிக்கவில்லை என்றால் ஹமாஸ் அமைப்பினர் அழிவை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு ராணுவ உளவு தகவல்களை தாங்கள் கொடுக்க தயார் என்று பிரான்ஸ் அறிவிப்பு. அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து தென்கொரிய ராணுவம் மேற்கொண்ட கூட்டு பயிற்சியின் போது தென்கொரிய போர் விமானம் குண்டுகளை வீசியதில் அந்த நாட்டைச் சேர்ந்த 8 பேர் காயம். உலக பயங்கரவாத வரிசை பட்டியலில் பாகிஸ்தான் 2வது இடத்தில் இருப்பதாக IPA அமைப்பு வெளியிட்ட உலக பயங்கரவாத குறியீட்டில் தகவல்.